நான் ஒரு சில்க் சுமிதாவோட ரசிகன். நான் வந்து அவங்களுடைய பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுறேன். ஏன்னா அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு சில நல உதவிகளை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய நானும் நேரில் அவங்கள பார்க்கல. ஆனால் அவங்க சொன்ன அவங்களுடைய செயல்பாடெல்லாம் நான் கேள்விப்பட்டு இன்றைக்கி அவங்களுடைய நினைவாக நான் அவங்க பிறந்த நாள் போது அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதுமாரி என்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து வருஷம் தவறாமல் காலாண்டு ஸ்வீட்டு கேக்கு வெட்டி மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு வரேன். இது மேலும் மேலும் நல்ல முறையாக செய்வேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த தொலைக்காட்சியில் முதல் என்னை ஒளிபரப்பு பண்ணினது மிக்க நன்றி. 22 வருஷமாக, இது 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெறும் 5 காலாண்டரில் தான் ஆரம்பித்தேன். நான் 5 காலாண்டர் அடிக்கலான்னு போய் கேட்கும்போது என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காலாண்டர் இதெல்லாம் அடிப்பாங்களான்னு சிரிச்சிட்டாங்க. ஆனால் நான் வந்து மனம் தளராமல் நானே போய் ஒரு கடையில் கலர் ஜெராக்ஸ் போட்டு காலாண்டர் வாங்கி நானே ஒட்டி தான் ஃபஸ்ட்டு காலாண்டர் கொடுத்தேன். 5 காலாண்டர் அனுப்பிச்சது இன்றைக்கி 200 காலாண்டர் அடித்து பத்தலை. ஆனால் மற்ற நல உதவிகள் செய்யுங்கிறதுனால வெறும் 200 காலாண்டரில் நிறுத்திக்கிட்டேன். ஆனால் இது வந்து இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நான் செய்கிற காலகட்டத்தில் யோசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி திருப்பூரில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் இதே மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறாரு. அதேமாரி மேட்டூரில் ஒருத்தர் பண்ணுறாரு. தருமபுரியில் ஒரு வக்கீல் ஒருத்தர் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த டைமுக்கு தூத்துக்குடியில் ஒருத்தர் பண்ணுறாரு. வேலுமணின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தூத்துக்குடியில் ஒருத்தர் பண்ணுறாரு.